ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்மளோட சேனலோட மோட்டிவ் என்னன்னு உங்களுக்கே தெரியும். மோட்டிவேஷனல், இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஃபன் கலந்த ஒரு விஷயமா தான் நம்ம வீடியோஸ் இருக்க போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சூப் கார்னருக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இன்டர்வியூக்குள்ளே போகலாம். ஹாய்க்கா. ஹாய் தம்பி. ஹாய் பாப்பா. ஹாய் அக்கா, சொல்லுங்க உங்க பேரு, பாப்பா பேரு. தம்பி என் பேர் ஆஷா ராஜகுமாரன். ஓகே. பாப்பா பேரு, உன் பேர் என்னடா? ட்ரினிகா விண்ணரசி. ட்ரினிகா விண்ணரசி. ட்ரினிகா, நைஸ் நேம். அண்ட் அக்கா, கடையை பத்தி சொல்லுங்க. கடை எவ்வளவு வருஷமா இருக்கு, கடையோட டைமிங்ஸ் அண்ட் கடையில என்னென்ன மெனு இருக்குன்னு சொல்லுங்க. கடை வந்துட்டு தம்பி 2019 ஆரம்பிச்சோம். ஓகே. ஆல்மோஸ்ட் இப்போ 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே ஓகேக்கா. கடை டைமிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் மட்டும் தான் தம்பி ஓபன் பண்றோம். ஓகேக்கா. ஈவினிங் வந்து ஒரு 4:30 ஓபன் பண்றோம். 4:30 to 9:30 வரைக்கும் இருப்போம். ஓகே. ஏன்னா என் கூட 2 பேர் லேடிஸ் இருக்காங்க எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ எல்லாருமே நாங்க லேடிஸா இருக்கிறதுனால 9:30க்கு மேல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 9:30 க்ளோசிங் டைம். ஆனா ஆல்மோஸ்ட் 10 o'clock வரைக்கும் வந்துடும். சோ 3 லேடிஸ் மட்டும் தான்? மூணு பேர் இருக்கும், என்னோட சேர்த்து 3 பேர் லேடிஸ். சூப்பர்க்கா சூப்பர்க்கா. அண்ட் கடையில என்னென்ன மெனு இருக்குக்கா? தம்பி இப்ப பாத்தீங்கன்னா மெயினா வந்துட்டு சூப் தம்பி. ஓகே. சூப் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப், அப்புறம் நண்டு சூப், அப்புறம் நாட்டுக்கோழி சூப். ஓகேக்கா. 3 சூப் இப்ப இருக்கு. சூப்பர்க்கா. அப்புறம் சரி, அதுக்கு கூட வந்து சிக்கனும் நாங்க ஆட் பண்ணிருக்கோம். சிக்கன்ல வந்துட்டு லைக் சில்லி சிக்கன் கபாப், புதினா சிக்கன் கபாப். ஓகே ஓகே. அது ரெண்டும் சரி, சூப் சாப்பிடும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் கண்டிப்பா கண்டிப்பா. சோ அக்கா, உங்களுக்கு நிறைய விஷயம் தோணிருக்கும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறப்போ. ஆனா இந்த சூப் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்ப ஸ்பார்க் ஆச்சு? ஓகே தம்பி, ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு பிசினஸ்ங்கிற மாதிரி பெருசா ஐடியா எனக்கு பர்சனலா இல்ல. ஓகே. வந்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு படிச்சது வந்துட்டு நர்சிங் ஃபீல்டு. ஓகே. ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் முடிச்சு நான் ஜாப்ல இருந்து அதுக்கப்புறம் சரி அது ரிசைன் பண்ணிட்டு ஐடி ஃபீல்ட் மாறிட்டேன். அங்க வந்து மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்டா இருந்தேன். அது ஒரு 4-5 இயர்ஸா அது ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி கோவிட் வந்துருச்சுங்க. ஸோ கோவிட் டைம் வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கும் ஜாப், அவரும் குவிட் பண்ணிட்டாரு. கோவிட்ல நாங்க வீட்டுல இருந்தோம். அப்போ வந்துட்டு அந்த கோவிட் டைம்ல இந்த நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ற மாதிரி சில பொருட்களை எல்லாரும் சாப்பிடணுங்கிற மாதிரி ஒரு கம்பல்ஷன்ல இருந்தோம் நம்ம எல்லாருமே. அப்போ சரி நாங்க வீட்டுல வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவோம். நண்டு சூப், ஆட்டுக்கால் சூப், இதெல்லாம் கொஞ்சம் அந்த இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்காக நாங்க செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டது. சரி, அப்புறம் பினான்சியல் வைஸாவும் கொஞ்சம் டவுனா இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம இப்ப வீட்டுல செஞ்சு சாப்பிடுறத வெளியிலயும் மக்களும் சாப்பிட்டுட்டோம். ஏன்னா எல்லாருக்குமே அப்போ ஆல்மோஸ்ட் அது நீட்ஃபுல் தேவையா இருந்துச்சு. அதனால சரி அது ஒரு சின்ன ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அப்படிதான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் அக்செப்ட் பண்ணது இதுக்காக தான். இதுல வந்துட்டு ஆப்போசிட்ல மக்கள் கிட்ட இருந்து எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருச்சு அந்த கோவிட் டைம்ல. அதனால சரி இது அப்படியே நம்ம கொஞ்சம் ரன் பண்ணலாமேங்கிற மாதிரி ஒரு மைண்ட் நல்லா செட் ஆயிடுச்சு. நல்ல ஒரு விஷயம். பிகாஸ் இது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஹோம்ல ஆரம்பிச்சு இங்க வந்து இப்ப முடிஞ்சிருக்கு. ஆமா. சோ அங்க அந்த கோவிட் டைம்ல ஸ்பார்க் ஆன விஷயம் தான் இங்க சூப். நைஸ்க்கா. ஓகேக்கா. சோ அக்கா, உங்களுக்கு சூப் அப்படின்னு ஒரு ஐடியா ஸ்பார்க் ஆயிடுச்சு. ஆனா அந்த ஐடியா வந்து பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லையா? சோ அது வந்து நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ நீங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணீங்க? ஓகே தம்பி, அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்ட்ரகிள் இல்லாம இல்ல. நாங்க வீட்டுல இத பிளான் பண்ணிட்டோம். நானு, என் ஹஸ்பண்ட், எங்க டேடி கூட இருக்காரு. என் கூட அம்மா இல்ல, இறந்துட்டாங்க. அதனால எங்க அப்பா கூட இருக்காரு. சரி நாங்க பிளான் பண்ணிட்டோம் இது மாதிரி. சரி நம்ம இது வெளியிலயும் எல்லாரும் சாப்பிடுற மாதிரி நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும் போது இப்ப அது வந்து நாங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும்னா ஒரு கடையா இருந்தா மட்டும்தான் அது வந்து நம்ம கொண்டு வர முடியும். அப்படிங்கிற பட்சத்துல அப்போ பினான்சியலாவும் கொஞ்சம் டவுனா இருந்தோம். என்ன பண்றதுன்னு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்துச்சு. அப்புறம் சரி ஒரு பாத்திருப்பீங்க எங்க கடை ஃபர்ஸ்ட் நாங்க அதுதான் பண்ணோம். அந்த ஒரு சின்னதா ஒரு பெட்டி மாதிரி ஒண்ணு செஞ்சு அப்ப வந்து பாப்பா வந்து ஒரு 8 months பேபி, ரொம்ப குட்டி குழந்தை. அப்போ சரின்னு சொல்லிட்டு நாங்க அதை ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த பெட்டி ஒண்ணு ரெடி பண்ணிட்டு சரி எங்க நம்ம மக்கள் வராங்கிற மாதிரி பார்த்து அங்க கொண்டு வந்து நிப்பாட்டிட்டோம். அப்புறம் நார்மலா கடை ஆரம்பிக்கிற மாதிரி தான் தம்பி, கடை ஆரம்பிக்கிற மாதிரி சின்ன சின்னதா பொருட்கள்லாம் வாங்கி நாங்க ஒரு சின்னதா ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப எனக்கு பெருசா இருந்த ஒரு இதுவே வந்துட்டு பாப்பா தான். அவ அம்மாவும் இல்லை எனக்கு. சோ இப்ப அதுல வந்துட்டு என் தங்கச்சி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தா. அவதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவளை டேக் கேர் பண்ணிக்கிட்டது அவதான்.
இப்ப வரைக்கும் சொல்ல போனா இப்ப வரைக்கும் என் தங்கச்சி தான் அவளை டேக் கேர் பண்ணிக்கிறா. அதனால அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம் தம்பி. இது எல்லாத்துக்கும் நடுவுல நாங்க வந்து கடையா போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நான் வந்து வீட்டுல என்ன ப்ரிப்பேர் பண்றேனோ அதே கிராசரிஸ் அதே வச்சு அதை மல்டிபிள் பண்ணி தான் நான் பண்ணேன். குவாலிட்டியில வந்துட்டு நான் காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை. நம்ம கொஞ்சம் வீட்டுக்கு உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க கண்டிப்பா அதே மாதிரி தான் நாங்க வந்து கடைக்கும் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனா அதுக்கான ரெஸ்பான்ஸ் எனக்கு நல்லாவே கிடைச்சது தம்பி. ஓகே ஓகேக்கா. சோ இது வந்து லைக் பிசினஸ்க்காக சூட் பண்ணாம லைக் உங்களுக்கு பண்றீங்க. சோ கஸ்டமர்ஸ்க்கு நம்ம சேர்த்து அது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்கு. அந்த ஐடியா எனக்கு இருந்துச்சு. ஸோ அக்கா கடையும் போட்டுட்டீங்க. ஸோ பிஸ்னஸ் மக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் டெய்லி ஒரே மாதிரி இருக்காது, மாறி மாறி தான் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போ டவுன் அப்படின்னு வரும்போது நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பீங்க டவுன்ஸும். அந்த டைம்ல நீங்க வந்து இல்ல இது விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சதுண்டா, இல்ல அது எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணீங்க? அது வந்து தம்பி நான் அப்படி விட்டுலாங்கிற மாதிரி யோசிக்கல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய வந்தது. இதுல வந்து மெயின் என்னன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாரு. சூப்பர் சூப்பர். நீ வந்து ஒரு வழியில நீ போயிட்டு இருக்க, அது நல்லா இருக்கு, நீ பண்ணுங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே என்ன ரொம்ப பூஸ்ட் பண்ணுவாங்க. அங்கேயும் சரி இந்த சைடும் சரி அந்த மாதிரி அவங்க ரொம்ப பூஸ்ட் பண்ணிருக்காங்க தம்பி. எனக்கு அதை குவிட் பண்ணலான்னு தோணவே இல்லை. ஏன்னா இது நான் ஒரு ஆசையா செய்யறேன். அப்படிங்கும்போது இது எந்த இதுக்கு ஆனாலும் என்ன ஆனாலுமே இதை வந்து விட்டுறக்கூடாதுன்றது ரொம்ப உறுதியா இருக்கேன் நான். அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் வரத்தான் தம்பி செய்யும். அதுக்காக நம்ம அது ஆசையா செஞ்சோம்னா அதை விட மாட்டோம் தம்பி. நம்ம டவுன்ஸ் வந்திருக்கு. ஆனா அந்த டைம்ல உங்களுக்கு ஃபேமிலி வந்து ஒரு பேக்கப். கண்டிப்பா என்னோட ஃபேமிலி எனக்கு பெரிய சப்போர்ட். அதுல மெயினா என் ஹஸ்பண்ட். சூப்பர்க்கா சூப்பர்க்கா. அக்கா இப்போ உங்களுக்கு சம் பாயிண்ட் ஆஃப் இதுல தெரிஞ்சிருக்கும் இதுதான் நம்மளோட பிசினஸ் அப்படின்னு. சோ அது வந்து உங்களுக்கு எப்ப ரியலைஸ் ஆச்சு இதுதான் நம்மளோடது அப்படின்னு? கஸ்டமர்ஸ் தான் தம்பி. அவங்க வந்துட்டு நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குங்கிறது, சின்ன குழந்தைங்க, வயசானவங்க, அந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு நல்லா இருக்கு நீங்க இதை பண்ணுங்க. நிறைய பேத்துக்கு தெரியும் இது மாதிரி நான் ஐடி ஃபீல்ட்ல நான் கேட்டாங்க ஏன் இதை பண்றீங்கன்னு சொல்லி. நான் யார்கிட்டயும் சொன்னது இல்ல. பட் அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு தோணுச்சு சரி ஓகே. அப்பவே நான் ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டேன், சரி நமக்குன்னு ஒரு கோல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோல் செட் பண்ணிருக்கேன் தம்பி. கண்டிப்பா அதை நான் சீக்கிரமா அடைஞ்சிருவேன். ஓகே. ஸோ அக்கா நாங்களும் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் நீங்க சிங்கிள் ஹேண்டடா கடையை ரன் பண்றீங்க. ஸோ எப்படி நீங்க இந்த பிசினஸையும் உங்களோட லைஃப் அந்த ஹோமையும் எப்படி நீங்க பேலன்ஸ் பண்றீங்க? தம்பி சிங்கிள் ஹேண்டட் அப்படிங்கும்போது எனக்கு அப்படி தெரியல தம்பி. ஏன்னா வந்து எனக்கு என் கூட 2 பேர் இருக்காங்க. ஓகே ஓகே. நான் ஆரம்பத்தையே சொன்ன மாதிரி நாங்க 3 பேர் நாங்க இருக்கோம். என் கூட 2 பேர் இருக்காங்க. அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. நான் ப்ரிப்பரேஷன் எல்லாமே நான் வீட்லயே முடிச்சுட்டு வந்துருவேன். அங்க ப்ரிப்பேர் பண்ணி இங்க கொண்டு வந்துட்டேன்னா இவங்க 2 பேர் எல்லாமே மேனேஜ் பண்ணிப்பாங்க தம்பி. அதனால எனக்கு பெருசா சிரமம் தெரியல. இவங்க 2 பேரும் எனக்கு இருக்கிறது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கு. அம்மா உங்க பேர் என்ன? பேர் சிவகாமி. ஓகேமா. வந்து இங்க வர்க் பண்றோம். எவ்வளவு வருஷமா வர்க் பண்றீங்க? 2 வருஷமா செய்றோம். 2 வருஷமா. ஓகே ஓகே. இது வந்து சூப் கொடுக்கற வேலை தான். ஓகே ஓகேமா. ஹெல்ப் பண்றீங்க அப்படியே. ஓகே. அக்கா உங்க பேர்? கலைமணி சார். கலைமணி. ஓகே. நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? 1 வருஷமா வர்க். ஓகே ஓகே. நீங்களும் ஹெல்பிங்? தான். ஓகே ஓகே. சோ 2 பேருமே அக்காக்கு ஹெல்ப்ஃபுல்லா. ஆமா அக்காக்கு ஹெல்ப். எப்படி இருக்குங்க அவங்க எப்படி பாத்துக்கறாங்க அக்கா உங்களை? நல்லா பாத்துக்கறாங்க. அப்படிங்களா? ஓகே ஓகே ஓகே. சோ நீங்க 2 பேரும் எப்படி இங்க வந்தீங்க? எப்படி அக்காவை தெரியும்? வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்தேன். ஓகே. சரி அவங்க வந்து வேலை வேணும், ஆள் வேணும், கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம வீட்லயே ஒரு பாப்பா இருக்காங்க. ஓகே ஓகே. அப்படின்னு சொல்லி என் மருமகளை. உங்க மருமக உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்க 2 பேரும் அப்படியே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே ஓகே. டைம் கொடுத்து எங்க சேனலுக்கு வந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிக்கா. ஸோ அக்கா இது வந்து நீங்க சக்ஸஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்களும் பாக்குறோம். அண்ட் உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? அடுத்து என்ன பண்ண போறீங்க? ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து தம்பி எனக்கு ஒரு ஆசை. இந்த கடன் கிடையாது, இந்த சூப்புங்கிறத வந்து ஒரு பிராண்ட் ஆக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயும் அது இருக்கணும்ங்கிறது ஒண்ணு இருக்கு தம்பி. இப்ப இந்த கடையிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கடை தான். இதுல என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இதுலயே ஐட்டம்ஸ் எல்லாம் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சிக்கன், அதுலயே இன்னும் கொஞ்சம் நிறைய பிளான்ஸ் இருக்கு என்கிட்ட. அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணலாம்னு இருக்கேன் தம்பி. ஃபியூச்சர் பிளான் பாத்தீங்கன்னா அதுதான், இது ஒரு பிராண்ட் ஆக்கி நான் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் தம்பி. அதுதான் என்னோட ஃபியூச்சர் பிளான். நைஸ் நைஸ். அக்கா இப்போ நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இப்போ அடுத்து வர ஜெனரேஷன் இருக்கும், அடுத்து நான் இந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்கலாம்னு இருக்கீங்க? தம்பி நம்ம வந்து பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சா
அதை யோசிக்காம ஆரம்பிச்சிடணும் தம்பி. அது இந்த பிசினஸ்ன்னு கிடையாது, அது எந்த பிசினஸா இருந்தாலும் யோசிக்காம ஆரம்பிச்சிடணும். ஆரம்பிச்சிட்டோம்னா திரும்ப அதுல பேக் ஆகணும்ன்றது அந்த தாட்டே இருக்கக்கூடாது தம்பி. எந்த பிசினஸ் நம்ம ஆரம்பிச்சாலும், அதாவது சொல்ற மாதிரி நம்ம நேர்மையா இருந்தோம்னா காட்ஸ் கிரேஸ் நம்ம வந்து முன்னாடி போயிட்டே தான் இருப்போம். அதனால பயப்பட வேண்டாம். பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க பயப்பட வேண்டாம், பயப்படக்கூடாது. ஆமா, நம்ம அதை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே ஆப்போசிட்ல இருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வர்றதே நமக்கு தெரியும் தம்பி, நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம். கரெக்டா பிடிச்சு கண்டிப்பா அதை பிடிச்சு போயிட்டோம்னா நம்ம சக்சஸ்ஃபுல்லா. சூப்பர்க்கா. எங்க சேனலுக்கு உங்களோட வேல்யூபிளான டைம் தந்து இந்த இன்டர்வியூக்கு ஓகே சொன்னதுக்கு ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ. என்ன பண்றீங்க? சூப் குடிச்சிட்டு இருக்கேன் ப்ரோ. கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதான். முடிக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? கொஞ்சம் தான் இருக்கு, முடிச்சிருவேன் சீக்கிரமாவே. சார் சூப்பர் இல்ல வீடியோவை. ஐயோ முடிச்சிடுவோம் சார். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நிறையா கனவு காணுங்க. ஆனால் கனவு காண்றதோட மட்டும் நிறுத்திடாமல் அதை செயல்படுத்த பாருங்கள். கீப் சேசிங் யுவர் ட்ரீம்ஸ் அண்ட் ஒர்க் ஹார்ட் ஃபார் தட். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷனல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் எங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.